அண்ணி இந்தாங்க அண்ணி, நான் இதை கஷ்டப்பட்டு தரல, ரொம்ப இஷ்டப்பட்டு மனசார தரேன். நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அண்ணி. மூர்த்தி, நீ அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை பாரு. நாளைக்கு மறுநாள் நாள் நல்லா இருக்குன்னு பெரியப்பா சொல்லியிருக்காருல்ல, அன்னைக்கே போய் மொத்த அமௌண்ட்டையும் ஓனர் கிட்ட கொடுத்துருங்க, சரியா? வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும், எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. எங்க நேரம் ஆயிக்கிட்டே இருக்குங்க. கையலுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்க. ஏய் 10 நிமிஷம் பார்க்கலாம்டி. எங்க பணம் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணா அவங்க ஏதாவது நினைச்சுக்க ஏய் மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க, சும்மா இரு. தம்பி, இவர் போன் பண்ண மாட்டாரு, நீங்களாவது போன் பண்ணி பாருங்களேன். அக்கா, எங்க வரான்னு கேளுங்க. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. மாப்ள, அவ கேட்கவே மாட்டா, நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க. கை பண்ணுங்க தம்பி. ஆசானே, எங்க சிஸ்டர் வந்துட்டாங்க. வந்துட்டான்னு நினைக்கிறேன். போய் பாரு. இருங்க. மாப்ள கையில வந்துட்டா. வா கையில, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீ கோயிலுக்கு போயிருக்கேன்னு எழு தம்பி சொன்னாரு. கையல், ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவங்க போன் மேல போன் பண்ணிட்டே இருக்காங்க. சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆமா கையில், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டா மற்ற வேலையெல்லாம் நாங்க 2 பேரும் ஆரம்பிச்சிடும். கையில் என்னங்க? இரு, என்னன்னு கேக்குறேன். என்ன கையல், நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ எதுவும் பதில் பேச மாட்டேங்கிற. என்னாச்சு கையில், ஏன் முகமே சரியில்லை? மூர்த்தி அவ வெயில போயிட்டு வந்திருக்காள்ல, அதான் டயர்டா இருக்கா போல. சரி கையல், நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா, நாம போய் கொடுத்துட்டு வந்துடலாம். எங்க நீங்க சீக்கிரமா போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. டேய் ஆசானே, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரிங்க ஆ? ஆறுமுகம், ஒரு நிமிஷம். இன்னைக்கு பணம் கொடுக்க வேண்டாம். என்னாச்சு கையில்? இன்னைக்கு தானே பணத்தை கொடுக்கலன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். இப்போ திடீர்னு கொடுக்க வேண்டானா என்ன அர்த்தம்? இல்ல, ஒரு காரணமா தான் சொல்றேன். 2-3 நாள் கழிச்சு பணத்தை கொடுக்கலாமே. அதான் ஏன்னு கேக்குறேன். எந்த காரணமும் சொல்லாம தள்ளி போடணுங்கிற, என்னாச்சு இப்போ? ஏதாவது பிரச்சனையா கையில்? ஐயோ அம்மா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கையல் யோசிக்கிற? பணம் உன்கிட்ட இருக்குல்ல? என்ன பேசுற? சும்மா இருங்க. பணம் எல்லாம் அப்படியே தான் இருக்க நீ. அப்படி என்ன பிரச்சனை? அது நான் நான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு நம்ம ஜோசியரை பார்த்தேன். அவர்கிட்ட இந்த மாதிரி மூர்த்தி ஹோட்டல் ஆரம்பிக்க போறான், இன்னைக்கு அதுக்கான அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து இந்த அக்ரிமெண்ட்லாம் பண்ண போறோம்னு சொன்னேன். அதுக்கு அவர் இன்னைக்கு கொடுக்க வேண்டான்னு சொன்னாரு. 2-3 நாள் வெயிட் பண்ண சொன்னாரு. அவர் எதுக்கு அப்படி சொன்னாரு? சம்பந்தமே இல்லாம 2-3 நாளைக்கு அப்புறம் கொடுக்கலான்னு சொன்னா இத நான் எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீ, மூர்த்தி ராசிப்படி அவன் ஜாதகத்துல இப்போ கிரகப்பலன் ஏதோ சரியில்லையா. இந்த நேரம் எந்த விஷயத்திலையும் பணம் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டான்னு சொன்னாரு. 2-3 நாள் கழிச்சு அவரே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றாராம். அப்போ பணத்தை கொடுத்து வேலையை ஆரம்பிக்க சொல்றாரு.
மூர்த்தி என்ன யோசிக்கிற? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர்கிட்ட நான் வரேன்னு வேற சொல்லிட்டேனா, அதான் யோசிக்கிறேன். சரி விடு, நான் பேசிக்கிறேன். ம். எங்க இருங்க இருங்க. என் கையில் நீ எப்பத்துல இருந்து இந்த ஜாதகம் ஜோசியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்ச? வழக்கமா உழைப்புக்கும் நேர்மைக்கும் அப்புறம்தான் இந்த ஜாதகம் ஜோசியம்லான்னு பேசுவ. இப்ப என்ன திடீர்னு? இல்ல நீ அது வந்து இங்க பாரு கையன், நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போட வேண்டாம். முன்னாடியே பணம் கொடுக்க போனப்போ தர்மலிங்க மாமா தான் நாள் நல்லன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டாரு. இப்ப திரும்பவும் ராசி அது இதெல்லாம் சொல்லி தள்ளி போடுறது எனக்கு சரியா படல. அதுக்கில்ல அண்ணி, முறையா தொழில் தொடங்க போறோம். எல்லாம் கைக்கூடி வரும்போது ஆரம்பிக்கலான்னு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏய், கையல். இப்ப என்ன உனக்கு? அதான் அவ சொல்றால, நமக்காக தானே சொல்றா. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பாரு, கயல் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டான். அவ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். இத பாரு, நம்ம நல்லதுக்காக தானே அவ சொல்றா. அவ பேச்ச கேள. கையில எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொன்ன மாதிரி 2-3 நாள் கழிச்சே கொடுத்தலாம், சரியா? ம். எங்க அது வரைக்கும் ஹோட்டல் ஓனருக்கு என்னங்க சொல்ல ஏய், போறோம்? நான் பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன். அந்த ஓனர் 1 வாரம் கழிச்சு தானே ஃபாரின் போறாரு. நான் பேசிக்கிறேன். டேய் மீட்ரு, அசனே. போன்ல சொல்றத விட நேர்ல போய் சொல்லிட்டு வந்துடலாம்டா. சரிங்க அசனே. சரி கையில், நான் போய் அவரை பார்த்து நேர்ல சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ மேடம், நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். அனுவோட ரிலேட்டிவ் தானே நீங்க? ஆமா. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு டாக்டர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ஆ ஓகே மேடம், நாங்க வந்துடுறோம். ஓகே மேடம். அண்ணி, அனு எழுந்துட்டாளா? ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிட்டு போகணும். செக்கப்பா? அது செக்கப்னா அணுக்கு தையல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதனால தான் வர சொல்லியிருப்பாங்க. தலையில வேற அடிபட்டு இருக்கா, அதான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. அனு இன்னும் எந்திரிக்கல தம்பி. சரி, கொஞ்சம் எழுப்பி ரெடி பண்ணி கூட்டிட்டு வரீங்களா? இல்ல பரவாயில்ல கையல், நானே பாத்துக்கிறேன்ல. உனக்கு எதுக்கு ஐயோ, சிரமம்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன சிரமம் இருக்க போகுது?